இனிய மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்று மார்கழி மாதத்தை பற்றி ஒரு சின்ன சிறப்பு. நிறைய செய்திகள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவாக இதனுடைய சூட்சமம் சொல்ல தவறிய சில விஷயங்கள் இருக்கலாம், ரகசியங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக வேண்டிதான் இந்த சின்ன பதிவு. இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தில் எல்லாருக்கும் தெரியும். விடிய காலையில் எழுந்திரிச்சோமா, குளிச்சோமா, கோயிலுக்கு போனோமா, பெண்கள்லாம் வாசலில் வண்ணக்கோலங்கள் போட்டு அப்படியே கொஞ்சம் சாணம் வைத்து அது மேலே ஒரு பூசணி பூ வச்சு தெய்வத்தை வரவேற்று வீட்டில் கும்பிடணும் அப்படின்றது. சைவர்கள் என்ன பண்ண வருவாங்க, சிவாலயத்துக்கு போவாங்க. வைணவர்கள் விஷ்ணு ஆலயத்துக்கு போக வருவாங்க. திருப்பாவையும் திருவெம்பாவையும் மாறி மாறி படிக்க வருவாங்க. இதுதான் மார்கழி மாதம். அதுக்கப்புறம் ஒரு வைகுண்ட ஏகாதசின்னு ஒரு நாள் வரும். அன்றைக்கி சொர்க்கவாசம் திறக்கிறது. அதை போய் பார்த்தா ரொம்ப நல்லது. ராப்பத்து பகல் பத்து கண் விழிச்சா ரொம்ப நல்லது. இப்படிலாம் எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் இதில் அடங்கியிருக்கிற ஒரு ரகசியம், எல்லா மாதம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஆனால் இந்த மாதத்துக்கு மட்டும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது. இதில் தான் எல்லோரும் விடிகாலில் எழுந்திரிச்சு மந்திரங்கள் சொல்கிறது, பிரார்த்தனையெல்லாம் வேண்டிக்கிறது நடக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் இருக்கும்? ஜோதிட ரீதியான சில காரணங்கள் இருக்குது. அதுதான் நான் இதில் சொல்ல இருக்க வரேன். நிறைய விஷயம் இருக்குது. பகவானே சொல்லியிருக்கார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், மரங்களில் நான் அரசனாக இருக்கிறேன். அரச மரம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த அரசனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போது இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த மார்கழி மாதத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்ப்பா போனோம்பான்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த தட்சிணாயன காலத்தினுடைய இறுதி பகுதி. தட்சிணாயன காலம்ன்றது அசுர காலம்னு சொல்லக்கூடியது. அசுரர்களுடைய ஒரு முடிவு காலம். தை மாதத்திலிருந்து உத்தராயண காலம் துவக்கும். தேவர்களுடைய பகற்பொழுது துவங்குது. அதனால் இந்த நாட்களில் நம்மக்கிட்ட தெரியாமலும் சில பீடைகள் இருக்கும். பீடைகள்லாம் அந்த வைரஸ் தொற்று மாதிரி இருக்கிறது, உடம்புல சோம்பல் இருக்கிறது, மனதளவில் நோய்கள் இருக்க வர்றது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். குற்றம் குறை எல்லாருக்கும். ஏன்னா இந்த அசுர காலகட்டங்களில் சில தேவைகள்லாம் நமக்கு பூர்த்தியாகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா சூரியன் பலகீனமாகக்கூடியதான் அந்த தட்சாயன காலம், ஆடி மாதத்துலேருந்து எடுத்துகிட்டு. அதனால தான் எனர்ஜியை விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு, நாராயணுடைய புரட்டாசி மாத வழிபாடு, பித்ருக்களுக்காக செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ய வர்றது, மகாலட்சுமி பூஜை, தீபாவளி செய்ய வர்றது எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்க வருவோம். ஆனால் ஒரு உச்சகட்டமாக எடுத்துட்டோம்னாக்கா, இந்த தட்சாயன காலம் முடிவாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருக்காங்க. விடிகாலம் எழுந்திரிச்சுங்க பண்ணுங்க. இதுக்கான ஒரு காரணம் தான் அதை சொல்ல இருக்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எழுந்திருக்கிறது முன்னாலே பெண்களுக்கு ஒரு கவலை, நாளைக்கு எது போன்ற கோலம் போடலாம், நல்லா இருக்கணும், அந்த தெருவிலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுக்காக அதுக்காக வேண்டி அவங்க கஷ்டப்படுவாங்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட பார்த்துருக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முன்னாலே இந்த பரீட்சைக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி போட்டு போட்டு பார்ப்பாங்க கோலம். மறுநாள் போய் அந்த வண்ண கோலம் போடுவாங்க. இதுலேயே விடிஞ்சு போயிடும் பொழுது. ஒரு குழப்பமாக இருக்கும். மற்றவங்கள விட நம்மளது நல்லா இருக்கணும், அந்த பிரச்சனை கவலைகள் இருக்க நிறைய பேருக்கு. ஒருவேளை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி ஒரு கவலை ஒன்று இருக்க வரும். இப்படிலாம் ஒரு போட்டிகள்லாம் இருக்க வரும். இதுலேயே நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் கழிஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னா சரியான செய்ய வேண்டியதெல்லாம் செய்துக்கலான்றதுக்காக தான். அதனால் நான் ரொம்ப ஒரு பெரிய விவரம்லாம் இல்லை, ஜோதிட ரீதியான ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அவ்வளோதான். காலச்சக்கரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய ஜோதிட பாவத்தில் மொத்தம் 12 வீடுகள் இருக்குது. அதாவது 12 ராசிகள் இருக்குது இல்லைங்களா. மேஷராசி தான் முதல் வீடாக எடுத்துக்க வருவாங்க. அதுதான் காலச்சக்கரத்துடைய முதல் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இருந்து 9வது வீடு தான் தனுர் ராசி, தனுசு ராசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தனுர் ராசி. இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா ஸ்ரீ குரு பகவான், தேவ குருவான பிரகஸ்பதி பகவான் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. இந்த 9வது வீடு மகத்துவம் என்னென்னா, நம்முடைய தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய, நம்முடைய பரம்பரை தந்தையை பற்றி சொல்லக்கூடிய, தான தர்மங்களை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது. தான தர்மத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் நம்ம அனுபவிப்பதற்கு தகுதியான ஒரு காலகட்டம். நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சிருக்கிற தான தர்மத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனாக தெய்வத்திடம் வரமாக கேட்டு பெறுவதற்கு ஒரு தகுதியான ஒரு மாதம் தான் இந்த மாதம் சொல்லக்கூடியது. அதுதான் மார்கழி மாதம். இந்த தனுர் ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் எப்பொழுது பிரவேசம் செய்கிறாரோ அதுதான் மார்கழி மாதம் அப்படி சொல்லக்கூடியது. இந்த சூரிய பகவான் அங்கே வர்றதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, இப்போ காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு தந்தை ஸ்தானம், தர்மதான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 9வது வீடு தான் தனுர் ராசின்னு பார்த்தோம். அந்த தனுர் ராசிக்கு 9வது ராசி, 9வது வீடு யார், 9வது கிரகம் யாருன்னாக்கா சூரிய பகவான். சிம்ம ராசி தான் அதுக்குரியது. தந்தை கிரகம்னு சொன்னாலே ஜாதகத்தில் அது சூரியன் தான். தாயின்னா யாரை சொல்லுவாங்க, சந்திர பகவானை சொல்கிறோம் இல்லைங்களா. அதுபோல தந்தை கிரகம்னா யாருன்னாக்கா சூரிய பகவான் தான்.
அப்போது தனுர் மண்டலத்துக்கு 9வது வீடாக இருக்கக்கூடியது சூரிய மண்டலம், சூரிய பகவானுடைய சிம்ம ராசி. காலச்சக்கரத்துக்கு 9வது வீடாக இருக்கக்கூடியது இந்த தனுசு ராசி. அந்த வீட்டில் அந்த பிதுர் கிரகமாக சொல்லக்கூடிய தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து இணையிற பொழுது ஒரு சக்தி பெறுது, அந்த வீடே சக்தி பெறுது. ஏன்னா அனைவருக்கும் பாக்கியங்களை வழங்கக்கூடியவர் சூரிய நாராயணர் தான், சிவசூரிய நாராயணர் எப்படி வேணாலும் வச்சுக்க வரலாம். அந்த சூரிய தேவர் தான் வந்து நவகிரகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர். இந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்புகள் என்னன்னா, இது ஒரு தந்தை கிரகமே அமர்ந்த ஒரு ஸ்தானம், காலச்சக்கரத்துடைய தந்தை ஸ்தானமே அதுதான். அதனால் நம்ம வந்து தாராளமாக நம்முடைய தான தர்மத்தை நம்ம கேட்டு பெறலாம், நமக்கு உரிமை உண்டு, அதனால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்போ கேட்கணும்னு சொன்னாங்கன்னாக்கா, இந்த ஸ்தானத்துக்கு இந்த தனுர் ராசிக்கு வந்து அதிதேவதை யாருன்னா பிரம்மதேவர். பிரம்ம வேலை தான் அதுக்கு உகந்த வேலை. தனுசு ராசியோ தனுசு லக்கணத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரிங்க, விடிகாலம் எழுந்திருச்சிடணும். சூரிய உதயத்துக்குள்ளே எழுந்திரிச்சோன்னா அவன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் எழுந்திருக்கணும் அவன் வாழ்க்கை வந்து மந்தமாக தான் நிச்சயமாக இருக்க வரும். அகில இந்த தனுர் மண்டலத்துக்குரிய அதிதேவதையை யாருன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு எப்பொழுது சக்தினா அந்த பிரம்ம வேலையில் தான் சக்தி. ஒரு 3 மணிலேருந்து காலை சூரிய உதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் தான் வந்து பிரம்ம வேலைன்னு சொல்லக்கூடியது. அந்த பிரம்ம வேலையில் யார் விழிப்பார்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மதேவனுடைய அனுகிரகம் கேட்ட வரம் தரக்கூடிய ஒரு பிரம்மதேவர் இல்லைங்களா. ஒரு யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு கிரகம் யாருன்னா குரு பகவான். அது குரு பகவானுடைய வீடு. அந்த வீட்டில் அமர்ந்தக்கூடிய கிரகங்கள், அந்த வீட்டில் அமர்ந்த சூரிய பகவானை நம்ம வந்து கையகப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த விடிய காலில் எழுந்திரிச்சு நம்ம வந்து கேட்குறோம், இறைவா அப்படி சொல்லி நம்ம தேவைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி நம்ம கேட்குறோன்னா கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். பாரபட்சம் இல்லாமல் விதியை எழுதக்கூடியவர் யாருன்னாக்கா பிரம்மதேவர் தான். இந்த தர்மம் என்ற கணக்குன்னு அவங்க பரம்பரையில் நிச்சயமாக இருக்கும். நாம் தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருக்க வருவோம் இல்லைங்களா. அதற்கான பலாபலன் நிச்சயமாக பிரம்மதேவர் வழங்குவார். அந்த நேரத்தில் நம்ம வந்து நிச்சயமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த விடியற்காலை பிரம்ம வேலையிலே எழுந்திரிச்சிடணும் அப்படி சொன்னாங்க. அதே போல் அறிவியல் ரீதியாக நிறைய காரணம் இருக்குது. குளிர்காலம்ங்கிறதுனால விடிய காலையில் எழுந்திரிச்சோன்னா நமக்கு நல்ல பிராணம் கிடைக்கும். சனி ராகு கேதுடைய அந்த சூட்சும சக்தி கிட்ட நம்ம தப்பிச்சுக்க வரலாம், அவங்களுடைய எதிர்மறையான தாக்குதல் நம்ம கிட்ட இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணங்கள் உண்டு. நல்ல பிராண சக்திகள் கிடைக்க செய்யறதுனால அந்த விடியகாலம் எழுந்திரிச்சிடணும். பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனால என்னன்னா, அந்த பனி வெடிப்பு பனிக்கடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த முகத்தில் வெள்ளை வெள்ளையாக வளருது, அலர்ஜி மாதிரி தேம்பல் மாதிரி வர்றதெல்லாம் உடம்புல இருக்கும் நிறைய பேருக்கு. சிலருக்கு அந்த சருமமே வெடிச்செல்லாம் போகிற மாதிரி இருக்கிறோம், அதெல்லாம் இருக்காது. அந்த பச்சை தண்ணியில் குளிச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நாலு முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருக்க வரும். அதெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மார்கழி மாதத்தில் சபரிமலைக்கு மாலை போடுறவங்களாம் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்க வரும். ஏன்னா இந்த பனி குளிருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து விரட்டணும்னா அந்த பச்சை தண்ணியால் யார் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு குளிர் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க வருது. இது அறிவியல் ரீதியாக ஒரு விஷயமாக இருந்தாலும் இதில் ஆன்மீகமும் நிறைய கலந்துருக்கு. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னா பகவான் மகாவிஷ்ணு இருந்தால் காப்பார்னு அர்த்தம். காக்கும் கடவுள் சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் காக்கும் கடவுளை நம்ம பார்க்க போகணுன்றக்காக எழுந்திரிச்சுவாங்க. ஒன்று, மரங்களில் நான் அரசனாக இருக்கிறேன் போது அந்த அரச மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பிராண சக்தியை தரக்கூடியது. அதுதான் நமக்கு வந்து ஏழரை சனி நடக்குது, சனியுடைய பிடியில் எதுவே இருக்கிறோம், ஆகாத தசை நடக்குது, ராகு கேதுடைய பிடியில் நம்ம இருக்கிற தோஷத்தில் இருக்கிறோம்னாலும் சரிங்க, அரச மரத்தை வர்ற போது அரச மரத்தடியில் உட்காந்து பிராணாயாம பயிற்சி பண்ணாலும் சரிங்க, குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையில் விடியற காலையில் நம்ம நல்ல சுவாசத்தை இழுத்து வர்றதுனாலையோ அல்லது அந்த அரச மரத்தை நம்ம ஒரு 11 முறை வலம் வர்றதுனாலையோ என்ன ஆக வரும்னாக்கா இந்த எதிர்மறையான வாயுக்கள் நம்ம உடம்புலேருந்து வெளிப்பட்டுடும். நல்ல வாயுன்னு சொல்லக்கூடியது அற்புதமான பிராணசக்தி ஆகப்பட்ட உடம்புக்குள்ள அதிகமான முறையில் கிடச்சிரும். அதனால என்ன ஆகணும்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவே எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். அதனால நம்ம அந்த காலத்துலேயே நம்ம உணர்ந்த நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த அரச மரத்தை அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விஷயத்தை வச்சாங்க. அதே போல் சும்மா போகக்கூடாது, போகிறவங்க சும்மா போட ஒரு சின்ன தர்மமாச்சு செய்யணுன்றக்கா என்ன பண்ணாங்க, முன்னாலே ஒரு கொஞ்சம் பச்சை அரிசியில் கொஞ்சம் மாவா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அந்த மரத்தை சுற்றி நம்ம தூவி விட்டு வந்தோம்னா அங்கே வரக்கூடிய இந்த எறும்புகள் பூச்சிகள் ஏதாச்சும் சாப்பிட்டுச்சுனாக்கா அதனுடைய தர்ம பலனை நம்ம தட்டாமல் பெறலாம். இந்த மார்கழி மாதம் இந்த 30ல் ஏதாவது ஒரு நாளில் செய்தால் கூட சரிதாங்க, நமக்கு அந்த ஒரு நல்ல பலன் கிட்டும். அரச மரத்தையும் பயன்படுத்தலாம், மாமரத்துக்கும் பயன்படுத்த வரலாம். இப்படிலாம் ஒரு புனிதமான மரங்கள், இந்த புனிதமான தடையில் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி தூவி விட்டோம்னாக்கா எறும்புகள் வந்து சாப்பிட்டுச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அதனுடைய தர்ம பலனாகப்பட்ட நமக்கு நிச்சயமாக தட்டாமல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால தான் இந்த அரிசி மாவுலாம் அந்த இடத்துல போட்டுட்டு அதை வளம் வர்றதெல்லாம் இந்த விடிய கால வேலையை செய்ய வருவாங்க. ஆக இது ஒரு பிரம்ம நேரன்றதுனால பிரம்ம நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. தந்தை கிரகமாக இருக்கிற சூரிய பகவான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்ம தந்தை செய்த பாக்கிய தர்மங்கள் நாம் செய்த பாக்கிய தர்மங்கள்லாம் தட்டாமல் பெறலாம்ன்ற ஒரு காரணம் ஒன்று. குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால குரு பகவான் எப்படியும் யாரையும் கெடுக்க மாட்டார், தட்டாமல் நற்பலனையே வழங்க வருவார் அப்படின்ற ஒரு காரணம் ஒன்று. இன்னும் ஒரு காரணம் என்னென்னா, இந்த தனுசு ராசிக்கு தனாதிபதியே யாருன்னாக்க சனீஸ்வர பகவான் தாங்க.
கெடுதல் செய்ய மாட்டார். தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து கெடுதலை செய்ய மாட்டார். முக்கியமான குரு பகவான் வந்து பொதுவாக தப்பு பண்ணாத மனிதர் தானே. குரு பகவானா தப்பு பண்ணாதவர். அவர்கிட்ட சனீஸ்வர பகவானுக்கு பெருசாக வேலை இருக்க வராது. அதனால சனீஸ்வர பகவான் வந்து சங்கடங்களை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த மார்கழி மாசத்துல விடியற்காலெல்லாம் கொஞ்சம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆலயம் போகிறோமோ இல்லையோ நம்ம வேலையை நம்ம செய்ய உடற்பயிற்சி செய்ய வர்றதோ, ஏதோ ஒரு தியானம் பண்ணுறது, வீட்டிலே சாமி கும்பிட்றது, தூய்மையான எண்ணங்களாக வச்சுக்கு வரணும். குறிப்பாக வேண்டுதல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதங்கிறதுனால நமக்கு நேற்று வரல் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் விட்டுடுவோம். இனி நடக்க போகிற நிகழ்ச்சி பாவத்துக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ நல்ல பிரார்த்தனைகளை எப்பொழுதும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் நல்ல பிரார்த்தனைகளை வைக்கணும், நமக்கு அதுதான் நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியதாக இருக்க வருன்றதுக்காக அதெல்லாம் சொல்ல வருவாங்க. இன்னொன்று, நம்ம பிறப்பு ஜாதக தன்மையில் ராகு கேதுவே தோஷமாக நமக்கு இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் வந்து தாக்குதல் ஏற்படுத்தாது. ஒரு வருஷம் தாங்கும். இந்த மார்கழி 30 கடைபிடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கிரகப்பிடைகள் எதுவுமே வரவே வராது. கண்கூடாக பார்க்க வரலாம், கண்கூடாக பார்க்க செய்ய வரலாம். என்னதுன்னு பார்க்கும்போது ராகு கேதுக்களோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் வீட்டில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கெடுதல் இல்லாதவங்களாக இருக்க வருவாங்க. ராகு பகவான் இருந்தாலும் என்ன சொல்லுவோம்னா அது கோதண்ட ராகு, மங்கள ராகு, நன்மையைத்தான் செய்வார் ராகு பகவானாக இருந்தாலும். ஏன்னா அவர் வந்து கடமைகளை சுத்தமாக செய்யக்கூடியவர் குரு பகவான் தான். எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் குரு பகவான் தான். மேலும் சூரிய பகவான் தான் இந்த லோக ரட்சகனே அவர் தான். நவகிரக தலைவனாக இருந்தனால அவர்கிட்ட நம்ம ஒரு சக்தியை நம்ம வாங்கிட்டோன்னு சொன்னாக்க வேண்டுதல் நடக்க வரும், நம்ம எனர்ஜியாக இருக்கலாம், அந்த ஆண்டு முழுக்க சிறப்பாக இருக்க வரும். அடுத்தபட்சமாக உதயமாகக்கூடிய உத்தராயண காலம் தேவருடைய காலகட்டத்தில், தேவர்னா என்னங்க, மகிழ்ச்சியாக வாழுதல், மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க, சாகாவரம் பெற்ற அமரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது போன்ற வாழ்க்கை நமக்கும் அடுத்தடுத்து நமக்கு அமைய செய்ய வரும், சிறப்பாக இருக்க வருவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சுதான் என்ன பண்ணாங்க இந்த மார்கழி மாசத்துல அற்புதமான சில பூஜைகள்லாம் செய்ய வைக்கிறது. கண் விழித்தாலே அதுவே பெரிய பூஜை மாதிரி தான். அந்த தூக்கத்தை விலக்கிட்டு குளிச்சுட்டு அழகான முறையில் வீட்டிலேயே சரிங்க, இல்லை கோயிலுக்கு போனாலும் சரிங்க, ஏதாவது ஒரு பாராயணம் படிக்கிறது, அது எதுவும் தெரியல பரவாயில்ல, நம்ம விருப்பத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்க வர்றது, இல்லை ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்க வர்றது, எனர்ஜியாக இருக்க வரணும். சோர்ந்து போகக்கூடாது, சோகப்படக்கூடாது, அது பலித்தமாயிடும், கவனம் வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எதை செய்யணுமோ அதை பலிச்சு போகும். நல்லது மட்டும்தான் செய்யணும், கெடுதல் செய்யக்கூடாது. ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், விடிய கால வேலை பார்க்கும்போது பக்கத்து இடிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போ வருங்க பெருமாள் கோயிலில் போனால், சிவன் கோயிலுக்கு போனால் சரிங்க, இந்த கூட்டம் 2 பக்கம் நிற்க வருவாங்க, ஒருத்தர் எரிச்சலாக இருக்குவாங்க, அப்படியே பலிச்சு போயிடும். அந்த வருஷம் முழுக்க அது அப்படியே தான் இருக்க வரும். அதனால தான் அவ்வளோ நெரிச்சலான கோயிலுக்கு தான் போய் தான் ஆகணும் அவசியம் இல்லை. வெளியிலேருந்தே கோபுர உச்சியை பார்த்து கும்பிட்டாலும் சரிங்க, பகவான் அங்கே வந்துடுவார். மனமே ஆலயம், எங்கிருந்து கூப்பிட்டாலும் இறைவன் வந்துடுவார். உள்ளன்பு இருந்தால் தான் வருவார், இல்லைன்னா கருவறைக்குள்ளே போய் நின்னா கூட சரிங்க, உள்ளன்பு இல்லைன்னாக்கா எந்த அனுகிரகத்தையும் யாரும் பெறவே முடியாது. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், கோலம் போடும்போது உண்டாக்கக்கூடிய பொறாமைகள், பூச்சரிப்புகள், அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, கோயிலுக்கு போடுற போது அங்கே தள்ளு முள்ளில் ஒரு கோபதாபங்கள் அதெல்லாம் ஏற்படாமல், கொஞ்சம் தூக்கம் நைட்டு லேட்டாக தான் படுத்தேன், ஒரு 12 மணி 1 மணி ஆகிடுச்சு, செல்ஃபோன்லாம் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு, டிவி பார்த்துட்டு படுக்கிறதுக்குன்ற மாதிரிலாம் இல்லாமல் காலை எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எழுந்திருக்கிற போது எனர்ஜியாக ஆஹா மார்கழி மாதம் நான் இப்போ 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும், இல்லை 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சோன்னு சொல்லி எழுந்திருக்கிற போது எனர்ஜியாக எழுந்திருக்கணுங்க, மகிழ்ச்சியாக எழுந்திருக்கிறது. எழுந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, சோம்பேறித்தனமாக சோங்கலாமா, அது பலிச்சு போயிடும், அந்த எண்ணங்கள் பலிச்சு போக வரும். அதனால் முன்னாலே திட்டமிட்டணும், காலை 8 மணிக்கு எழுந்திருக்கணும், நம்ம ரொம்ப அற்புதமான முறையில் சந்தோஷமாக எழுந்திருக்கணும், பகவானை பார்க்க போகிறோம் நம்ம ஆலயத்துக்கு, இல்லை வீட்டில் எப்படி சரிங்க இந்த மார்கழி மாதத்தில் நான் அழகான முறையில் வெடித்து நான் பகவான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நான் வேண்டி கேட்டுக்கு வரணும், அதுக்காக நான் கண் விழிக்கணும். நான் இந்த காலை வேலையில் நான் கேட்டேனாக்கா அந்த பிரம்மதேவர் தட்டாமல் எனக்கு வரங்களை கொடுக்க வருவார், அந்த சூரிய பகவான் சாட்சியாக எனக்கு நிச்சயமாக நான் கேட்ட வரம் கிடைக்க வரும், அல்லது இந்த வருடம் முழுக்க இந்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க வரும், அல்லது எந்த சங்கடமும் வராமல் அணுகாமல் என்னை இறைவன் காத்தருள்வார் எனக்கு, அதற்காக வேண்டிய நான் விடிய காலையில் நான் எழுந்திரிச்சாக வரணும்னு சொல்லி அழகான முறையில் எழுந்திரிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அசைவம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் தான் பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சாரமான மாதமே இந்த மாதம் தான். ரொம்ப 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 விசேஷமான குரு பகவான் இல்லையா, பொய் பேசக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, சண்டை சச்சரவு வச்சுக்கக்கூடாது, இதெல்லாம் பலிச்சு போக சொன்னால எப்பொழுதும் ஒரு புனித தன்மையை கையாளணும், குரு தன்மையை கையாள வரணும், குருவை போல எல்லாருக்கும் பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய நல்ல ஒரு குணத்தோடு இருக்க வரணும், மனசுக்குள்ளேயும் சோகங்கள் வேதனை வெறுப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியே வச்சுக்க வரணும், மகிழ்ச்சியை தான் நிலவு செய்ய வரணும்னு சொல்ல வருவாங்க. ஆகல் இதெல்லாம் இந்த மாதிரியான குணப்பக்குவத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னாக்கா இந்த மார்கழி மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்க செய்ய வருங்க. ஏன்னா இதில் கிரகங்கள் எல்லாருமே எடுத்துட்டிங்கனாக்கா
கிரகங்களை பொறுத்தவரையில் 9 பேர், இந்த 9 பேருமே எடுத்துட்டாக்கா குரு பகவானுக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சிரமத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. குரு ஒருத்தர் நல்லா இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரக தோஷங்கள் எத்தனை இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நிற்க வருவாங்க. ஏன்னா நல்லவங்ககிட்ட நமக்கு என்னப்பா வேலை இருக்குது, அவன் நல்லவன், அவனை போய் நம்ம வாழ விடுவோன்ற மாதிரி தான் இருக்க வருவாங்க. ஆகையில் குருவுக்கு இருக்கிற தனிப்பட்ட மகத்துவமே அதுதான். அதனால தான் இந்த குரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம முறையாக ஒரு வரம் வாங்கணும்னா முறையாக நம்ம கொஞ்சம் நடந்துக்கணும். அதே போல் முறையாக அந்த விடியற் காலையில் பிரம்ம வேலையிலே நம்ம எழுந்திரிச்சிடணும், குளிச்சிடணும். முறையாக நம்முடைய மனப்பிரார்த்தனையை நம்ம வச்சோம்னா நிச்சயமாக நடக்க செய்ய வருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், எனக்கு டைம் சரியில்லைங்க, தோஷம் சொன்னாங்க, 7:30ன்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்போ முடியுமோ தெரியல, கவலைகள் நிறைய பேருக்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, கல்யாணம் ஆகலை, அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க வரும் இல்லைங்களா. இப்போது இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து முன்னவர்கள் காமிச்சு கொடுத்துருப்போன ஒரு பழக்கம் தான். ஐயா இப்படி ஒரு மாதம் இருக்குது, இந்த மாதத்தில் இப்படி ஒரு ரகசியம் இருக்குது, அது குருவுடைய வீடு, காலபுருஷனுடைய 9வது வீடு. அதுதான் அந்த காலபுருஷன் 9வது வீட்டுக்கு 9வது வீடு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் தந்தை கிரகம். அவர் அந்த வீட்டில் வந்து உட்கார்ற பொழுது அந்த பிரம்ம வேலை, அந்த வீட்டுடைய அதிர்ஷ்ட தெய்வமான பிரம்மா, அந்த பிரம்மாவுடைய அதிதேவதை அவர் தான், அந்த வீட்டுடைய அதிர்ஷ்ட தேவதை பிரம்மா தான். அந்த பிரம்மாவுடைய வேலையில் நம்ம கொஞ்சம் எழுந்திருச்சு நம்ம பிரார்த்தனையை முதலாக வச்சுட்டோம்னா அது நடக்கும். ஏன்னா நம்ம காலையில் விடிகாலம் எழுந்துச்சு நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோமோ அதாங்க நடக்கும். யார் முகத்தில் விழிக்கிறோமோ அந்த நட்சத்திரக்காரர்களுடைய அமைப்பு என்னவோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்க செய்ய வரும். அது நட்பு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு அதுதான் வந்து கிடைக்க செய்ய வரும். அதான் உள்ளங்கையை பார்த்து எழுந்திரிச்சுக்குங்க காலையில் அப்படிலாம் சொல்ல வருவாங்க. யார் முகத்திலும் விழிக்க வேணா, உள்ளங்கையை பார்த்து எழுந்திரிச்சிருங்க அப்படி சொல்ல வருவாங்க. காலையில் எழுந்திருக்கிற போது என்ன அலைகள் இருக்குதோ, அப்பா நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும், ஏன் செய்ய வேலையை சட்டு பார்க்கணும்பா அப்படி ஒரு எனர்ஜியாக சந்தோஷமாக எழுந்திரிச்சாங்கன்னா அன்னைக்கு பொழுது முழுக்க சந்தோஷமாக இருக்க வரும். முக்கியம் முனரைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டுக்கிட்டு காலையில் எழுந்திருக்கிற போதே கொஞ்சம் ரொம்ப வெறுப்பாக சோம்பல்பட்டுக்குன்னு நீ நாள் எப்படி ஓட போதே தெரியல நினச்சி கவலையாக எழுந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அன்றைய நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வலியும் வேதனை நிறைஞ்சதாக தான் இருக்க வரும் யாருக்குமே. அதெல்லாம் எல்லாமே இருக்க வரணும்னு சொல்ல வருவாங்க. அதெல்லாம் எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் எழுந்திருக்க வரணும். அப்படி எழுந்திரிச்சா ஜெயிச்சுக்க வரலாம். கிரகங்கள் எதுவும் வந்து தடை பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு நம்ம கேட்குற பிரார்த்தனை நடக்கனால முதல்ல செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல பிரார்த்தனையை முன்னாலேயே முடிவு பண்ணி வச்சுடணும். அந்த பிரார்த்தனை இறைவனிடம் நம்ம கேட்க வரணும். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என் குடும்பம் நல்லா செழிக்க வரணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்து நல்ல காரியங்கள் நடக்க வரணும், வெற்றி மேல் வெற்றி உண்டாகணும், எந்த சங்கடங்களும் அணுகாமல் காத்தரலும் இறைவா, என்னை விட்டு நீங்காதிருந்து காத்தரலுன்னு சொல்லி பொதுவான ஒரு நல்ல பிரார்த்தனைகள் எல்லாமும் சேர்ந்த மாதிரியான பிரார்த்தனைகள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வேண்டிக்க செய்யவில்லைங்க. தேவையில்லாத ஒரு விரோதிக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு தேவையில்லாத ஒரு கவலைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா முதல்ல அன்றைய நாள் முழுக்க அதுதான் இருக்க வரும். அதனால்தான் நல்ல விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க, பாசுரம் பாட வச்சாங்க. முன்னாலே முடிவு பண்ணிடுங்க, நாளைக்கு காலை எழுந்திருக்கிற போதே ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பாசுரம், 30 நாளுக்கு 30 பாசுரம்லாம் எழுதிருக்கு வருவாங்க ஆண்டாள் தாயார் இல்லைங்களா. அப்போது இந்த பாசுரம்லாம் முன்னாலே முடிவு பண்ணிடுறது. இன்னைக்கு 22ஆம் நாள், இன்னைக்கு இந்த பாசுரம் தான் பாடணும். இதுக்கு தாங்க கொண்டு வந்தாங்க, சூட்சமம் அதுதான். முன்னாலே முடிவு பண்ணி நாளைக்கு காலையில் இந்த பாசுரத்தை படிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சாங்க. அந்த பாசுரம் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்முடைய பிரார்த்தனையை மட்டுமே வச்சா போதும். முன்னாலே முடிவு பண்ணிட்டு நாளைக்கு இந்த பிரார்த்தனையை கடவுள்கிட்ட கேட்கணும்ப்பா, இதுதான் முதல்ல வைக்க வரணும் அப்படி சொல்லி ஒரு சந்தோஷமான முறையில் காலையில் எழுந்திரிச்சோம்னா அதுதாங்க அன்றைய பொழுது முழுக்க வந்து தீர்மானம் பண்ணக்கூடியதாக இருக்க வரும். நாட்களை தீர்மானம் செய்ய வைக்கிறது நம்ம எழுந்திருக்கிற நேரம். அந்த விடிகாலையும் நம்ம எழுந்திருக்கும் போது இருக்கிற எண்ணங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஜெயிக்கிற மனுஷன் எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்கிற காரணம் என்னன்னாக்கா அவன் எழுந்திருக்கும் போதே சந்தோஷமாக எழுந்து வச்சிருவான், அவனுக்கு எதை பற்றியும் கவலை இருக்க வராது. தோக்கிற மனுஷன் எப்பவும் தோற்றுருக்கிற காரணம் அவன் எழுந்திருக்கிற போதே கவலையாக தான் இருக்கும், படுக்கிற போதும் கவலையாக தான் இருக்க வரும். இதுதான் காரணம், மைண்ட் செட்டப் தாங்க எல்லாமும். படுக்கிற போதே கவலையோட படுத்தானாக்கா அவன் என்ன எண்ணத்தோட படுக்கிறான், அந்த எண்ணங்களே திருப்பி சொல்லிகிட்டே இருக்க வரும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வரும். அப்போ அதுவே நடந்துகிட்டே இருக்க வரும். காலை எழுந்திருக்கும் போது அதில் தான் எழுந்திருக்கிறான், அவன் கஷ்டத்தோடு தான் எழுந்திருக்கிறான், கடன் வேதனை என்ன பண்ணணும்னு தெரியல இப்படியே எழுந்திருக்கிறான். அது மட்டும் தான் அவன் வாழ்க்கையில் இருக்க வரும். இதுதான் வித்தியாசம். அதெல்லாம் விரட்டுறதுக்கு தான் இந்த மாதத்தை அழகான முறையில் பயன்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்ல வரும். ஏன்னா நல்ல விசேஷங்கள்லாம் இந்த ஆடி மாதத்துலேருந்தே செய்திருக்க வருவோம், பித்ருதானத்துலேருந்து எல்லாம் செய்திருக்க வரும். அதனுடைய பலனை வாங்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். பிரம்ம வேலையில் எழுந்திரிச்சு கேட்கறது இந்த மார்கழி மாதத்தில் வேறு எந்த மாதத்துக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுடைய அதிதேவதையே பிரம்மதேவர். அதனால் பிரம்ம வேலையில் எழுந்திரிச்சு கேட்டோம்னா நம்ம தீபாவளியில் மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை பண்ணியிருக்கிறோம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையெல்லாம் பித்திருக்கள் எல்லாம் படைச்சிட்டு நம்ம வந்து பகவானை வழிபாடு பண்ணியிருக்கிறோம். ஆடி மாதத்தில் கும்பிட்டுருக்கோம், அதே போல் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுருக்குறோம்,
வரலட்சுமி நோம்புலாம் இருந்திருக்கிறோம், சரஸ்வதி பூஜை செய்திருக்கிறோம். இப்படி எல்லாம் இந்த 6 மாதங்களில் தான் வரும். இந்த ஆடி மாதத்துல இருந்து தான் துவங்க செய்ய வரும். இந்த பூஜை பண்டிகைகள் நிறைய பண்ணியிருக்க வருவோம். இதனுடைய பலாபலன்கள்லாம் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்திட்டு வருவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்க. ஆக விடிய காலம் எழுந்துருங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப விஷயம். எழுந்திருக்கும் போது சந்தோஷமாக எழுந்திரிச்சிருங்க. அழகாக முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா பண்ண நம்ம பூஜை அறையிலேயே நின்று அழகாக வணங்கிட்டு சந்தோஷமாக உங்கள் பிரார்த்தனைகளை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகக்கூடாது. அன்றாட உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்துட்டு வாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. வீடெல்லாம் வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக வரவேற்கிறதுக்கு தான் வந்து இந்த கோலங்கள்லாம் போடுவாங்க. பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி தானே குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறதா வந்து கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்காது. இது போல் இந்த குழந்தை பிறப்புகள்லாம் தாமதம் இருக்க வராது. ரொம்ப நல்லா இருக்கும். நின்றுக்கிட்டு குனிஞ்சிட்டு கோலம் போடணும், அதுதான் சொல்லுவாங்க பெரியவங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கும்போதே. அப்படி வெளியில் போகிற விடிகாலாம் கோயில் போட்டுருவாங்க, கோலம் போட்டுருவாங்க. சிலர்லாம் முன்னாலே போடுவாங்க, ஆனால் அப்படி போடக்கூடாதுன்னு சொல்ல வருவாங்க, மூதைய வேண்டுன்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில் தான் போகணும்னு சொல்லுவாங்க. விடிகாலம் எழுச்சி போட்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் எழுச்சி வெளியே போடுறதுக்குள்ளே கோலத்தை போட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுச்சி வெளியே போகும்போது அங்கே தான் புரிஞ்சுக்க வரணும், சந்தோஷம் பார்க்குறப்போ சந்தோஷம். வண்ண கோலங்கள் போட்டிருக்காங்க, அழகாக இருக்கு. அப்போ முதல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிற போதே முதல் சந்தோஷம் பார்த்துறோம். வாசப்படியிலே நம்ம வாசலில் பார்த்துறோம், கோலத்தை பார்க்குறோம் மகிழ்ச்சியாக. அன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்காது. அதான் முதல் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவோம். எழுந்திருக்கிற போது சந்தோஷம், வீட்டுட்டு வெளியே போகும்போது கோலத்தை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம். அதெல்லாம் நல்ல கோலங்களை போடுங்க, இந்த சிக்கல் கோலம்லாம் போடாதீங்கன்னு சொல்ல வருவாங்க. அழகாக வண்ண கோலங்கள்லாம் போட்டு வைக்கிற காரணங்கள் இப்படி வந்தது தாங்க. இன்னும் அடுத்தபட்சமாக சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி வருவாங்க அப்போதான் அப்படி சொல்லுவாங்க. இந்த வாசப்படியில் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலசம் வச்சு பூஜைகள்லாம் செய்ய வருவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பசும் சாணம் கொண்டு வந்து, அன்றைக்கி பூவெலாம் கிடைக்காது. அந்த மாதம் மார்கழி மாதத்தில் நிறைய கிடைக்கிறது வந்து இந்த பூசணி பூ தான். அது கொண்டு வந்து மேலே வச்சுட்டாலும் அதுவே கலசத்துக்கு இணையானது, மகாலட்சுமி மாதிரின்னு சொல்ல வருவாங்க. அந்த சாணத்தை சாயங்காலமாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, வரட்டி தட்டி வைப்பாங்க. அந்த காஞ்சி போன அந்த வரட்டி என்ன பண்ணுவாங்க, தை மாதம் துவங்குது இல்லையா, தை பொங்கலுக்கு அந்த வரட்டி வச்சு தான் அடுப்பு மூட்டி அழகான பொங்கல் வைப்பாங்க. அது ஒரு யாகம் மாதிரி அற்புதமானது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதில். இந்த சாதாரணமாக சாணி உருண்டை வச்சிருக்கிறாங்க, அதில் பூ வச்சுட்டாங்க, சிலர்லாம் தூக்கி போட்டுறாங்க உதாசீனமாக. அப்படி போடக்கூடாது, எடுத்து வச்சு வரட்டை தட்டி எடுத்து வச்சு அதில் வந்து பொங்கல் வைக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு விசேஷமானது. ஏன்னா அது மகாலட்சுமி கலசத்துக்கு இணையானது. இல்லது அந்த சாணத்தை அழகான முறையில் எடுத்து நம்ம அழகான முறையில் எரித்து அதை விபூதியாக எடுத்து நம்ம அழகாக பயன்படுத்திக்க வரலாங்க. நோய்கள் தீரும். அந்த சாம்பலை சாப்பிட்டாலே நோய்கள் தீர செய்ய வருங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம் தான் காலப்போக்கில் எல்லாமே தவற வர்றோம். அவ்வளோ விஷயங்கள் நிறைந்ததெல்லாம். ஆக ஒரு சாமானியனால கலசம் வைக்க முடியாது, மகாலட்சுமி வரவேற்க முடியாது. ஆனால் அவன் வீட்டு வாசப்படியில் ஒரு சாணி உருண்டை, பசுந்தாணி உருண்டை வச்சு ஒரு பூவை வச்சுட்டாலே அவன் லட்சுமி தேவியை வழிபாடுகள் பண்ணிட்டா லட்சுமி தேவி அந்த இடத்துல வந்து ஆகணுன்ற ஒரு நியமம். ஆகையால் வேண்டி அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து செய்ய வச்சாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறது கஷ்டம். சாணம்லாம் இன்றைக்கி கிடைக்கல. கிராமங்களில் கிடைக்கும், நகரப்புறங்களில் கிடைக்காது. அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சந்தோஷமாக ஒரு சின்ன கோலம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த கோலம் கூட ஏற்பட்டதில்லை. பரவாயில்ல, கோலம் போடலாம் கூட பரவாயில்ல. ஆனால் எழுந்திருக்கிற போது மகிழ்ச்சியாக எழுந்திரிச்சா அது போதுமானது. மகிழ்ச்சியாக எழுந்திரிக்கணும். மகிழ்ச்சியான நினைவுகளோட வீட்டை விட்டு வெளியில் போகிற போது அழகான முறையில் வலது காலை வச்சு வெளியே போகிறதோ, இடது காலை வச்சு வெளியே போகிற தேவைக்கேற்றார் மேலே போக வர்றது, இதெல்லாம் அழகாக வச்சுட்டனாலே போதும். மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுட்டால் போதுமானதுங்க. குறிப்பாக அந்த விடியற கால நேரம் முடிகிற வரலும், சூரிய உதயம் வரலும் நம்ம மனசை வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நேரம் இருப்போம், கடங்காரம் வருவோம், விடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவலை வந்துடும். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, எப்போ போயிட்டு நேராக ஒரு கோயிலில் போய் உட்காந்துரு. கோயிலில் போய் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. அந்த விடியற்காலெலாம் போய் கோயிலில் உட்காந்துங்க. அங்கே நடக்கிற பூஜைகள் எல்லாத்தையும், ஆரத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. என்னன்னா அங்கே வேறு எந்த எண்ணமும் வராது. அதையே பார்த்துட்டு இருக்குன்னு தோண வரும். அங்கே மந்திரம் படிக்கிறது, போகிறது, பஜனை போடுவாங்க நிறைய பேர், அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறது. இல்லை பல கோயில் சுற்றுவாங்க சிலர்லாம், ஒரு கோயிலாக போக மாட்டாங்க. அந்த விடியற் கால வரலும் ஒரு 4-5 கோயிலை பார்த்துருவாங்க, டூர் அடிச்சுட்டே இருக்க வருவாங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னா, அப்படி கோயில் மேலேயே கவனமாக இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அந்த இடத்துல வராது. அதுதான் முக்கிய காரணம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு கவலைகள் இருக்கக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாதுன்றதாங்க. அதனால நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டால் போதுமானது. மற்றதை இறைவன் பார்த்துக்க வருவார். அதில் எதோ சின்ன சின்ன தர்மங்கள் செய்து வைங்க, நேர்மையான பிரார்த்தனையாக வைங்க. எல்லா நன்மைகளும் கிட்ட வரும் இந்த மார்கழி மாதத்தில். குருவே சரணம். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.